Dear students, welcome to my class. So last classல FIR filter direct form structure பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த லெக்சரில் வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் லீனியர் ஃபேஸ். ஸோ இப்போ சேம் direct ஃபார்மில் நம்ம வந்து லீனியர் ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ லீனியர் ஃபேஸ் form of direct form. So இப்போ of FIR filter. ஓகே, ஸோ இப்போ நான் லீனியர் ஃபேஸ்னா என்ன அப்படின்னா we have one equation. இப்போ h of n equal to plus or minus h of m minus 1 minus n. இப்போ இந்த யூனிட்ஸ் இந்த சாம்பிள் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிட் சாம்பிள் ரெஸ்பான்ஸ் h of n. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை சிமெட்ரி ஆர் ஆன்டிசிமெட்ரி. சிமெட்ரின்னும் போது ப்ளஸ், ஆன்டிசிமெட்ரின்னும் போது மைனஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் ஃபேஸ் கண்டிஷன். ஸோ இது என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபில்டருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி லீனியர் ஃபேஸை வச்சுட்டு நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா we can reduce number of multiplications. Can reduce number of multiplication in direct form. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா direct form structure தான் சேம். அதில் நாம் லீனியர் ஃபேஸ் கான்செப்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ், நமக்கு நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போது இதுவே இப்போது லென்த் வந்து எம் இருக்கு இல்லையா, ஸோ எம்ன்றது ஒரு ஃபைனட் யூனிட், எஃப்ஐஆர்ன்றது ஃபைனட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ எம் வந்து ஒரு ஃபைனட் நம்பர். இப்போ எம் வந்து ஈவன் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா எம் மல்டிப்ளிகேஷன்லேருந்து எம் பை 2 ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ மல்டிப்ளிகேஷன் நமக்கு வேணும் எஃப்ஐஆர் ஃபில்டருக்கு அப்படின்னா யூசிங் டைரக்ட் ஃபார்ம் அப்படின்னா எம் மல்டிப்ளிகேஷன். பட் நான் லீனியர் ஃபேஸ் கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா எம் வந்து ஈவன் நம்பராக இருக்கும்போது என்னுடைய நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எம்லேருந்து எம் பை 2 ரெடியூஸ் ஆகும். சப்போஸ் இந்த கேஸ் எம் வந்து ஆட் அப்படின்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து எம்லேருந்து m plus 1 by 2 ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் வச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாம். எஃப்ஐஆர் ஃபீல்டோட ஜென்ரல் ஃபார்ம் எஃப் ஒய் ஆஃப் என். ஸோ த்ரூ அவுட் இந்த லெக்சரில் ஆட் நம்பர் அப்படின்னா எம் வந்து 5 ஃபார் ஆட் கேஸ், எம் வந்து 4 ஃபார் ஈவன் கேஸ். இதை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒய் ஆஃப் என்னன்னு எழுதினேன் அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் ஃபீல்டோட ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினேன் அப்படின்னா ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆட் கேஸ்க்கு பார்த்துருவோம். எம் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், ஹெச் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 ப்ளஸ் ஹெச் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2 ஹெச் ஆஃப் 3 x of n minus 3 h of 4 x of n minus 4. ஓகே, ஸோ இது வந்து லென்த் வந்து m equal to 5. இது வந்து நம்ம நார்மல் டைரக்ட் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் ஃபேஸ் கான்செப்டை இதில் ஆட் பண்ணுறேன், இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நான் லீனியர் ஃபேஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது. இப்போ எம்மோட வேல்யூ வந்து 5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார் n equal to 0 இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், h of 0 equal to, let's take the symmetry condition, ப்ளஸ் எடுத்துப்போம், h of m ஓட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 0, 5 minus 1 வந்து h of 4. இப்போ n equal to 1 போட்டேன் அப்படின்னா h of 3, n equal to 2 அப்படின்னா h of 2. ஓகே, ஸோ இப்போது எனக்கு என்னவாகும் அப்படின்னா
h of 0வும் h of 4ம் ஈக்குவல். h of 1 ஈக்குவல் டு h of 3. அப்புறம் h of 2 தனியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் எத்தனை மல்டிப்ளிகேஷன் வரும்? இப்போ m ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5 மல்டிப்ளிகேஷன்ஸ் வரும் டைரக்ட் ஃபார்மில். இது 1 2 3 மல்டிப்ளிகேஷன் 4 5 மல்டிப்ளிகேஷன் வரும். இப்போ நான் இந்த சிமெட்ரி கண்டிஷன் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? h of 0 x of n அப்புறம் எனக்கு என்ன வந்து என்ன சேஞ்ச் ஆகும்? இந்த h of 4 எங்கே இருக்குது? இந்த டேர்மும் 1ன்னு ஆகிடும். ஓகே, அப்போது h of ப்ளஸ் h of 4 பதில் என்ன எழுதுறேன் அப்படின்னா h of 0ன்னு எழுதிக்கிறேன். h of 0 x of n minus 4. அப்புறம் எனக்கு வேற எந்த ரெண்டு டேர்ம் வந்து சிமிலராக இருக்கும்? h of 1 h of 3. அப்போது இந்த டேர்மும் ஈக்குவல். அதாவது h of 1க்கு பதில் h of 3 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது h of 1 x of n minus 1 plus h of 1 x of n minus 3. ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது? இந்த டேர்ம் தான் இருக்குது. அந்த டேர்மை நான் அப்படியே எழுதிப்பேன். அப்போ h of 2 இது ப்ளஸ் h of 2 x of n minus 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் அப்படியே இது வந்து என்னது y of n. இப்போ அப்படியே எழுதுனா அப்படின்னா எனக்கு என்ன வரும்? y of n equal to h of 0 x of n plus x of n minus 4 plus h of 1 x of n minus 1 plus x of n minus 3. டேர்ம் முடிஞ்சதா? தென் h of 2 x of n minus 2. ஸோ இப்போது நான் லீனியர் ஃபேஸ் கான்செப்டை இது உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எத்தனை மல்டிப்ளிகேஷன் இருக்குது? h of 0வும் இந்த ஹோல் ப்ராக்கெட்டும் இது ஒரு மல்டிப்ளிகேஷன். அப்புறம் இந்த h of 1 இந்த ஹோல் ப்ராக்கெட் வந்து செகண்ட் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் இந்த h of 2வும் x of n minus 2வும் தேர்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போது என்னுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து என்னவா எத்தனை மல்டிப்ளிகேஷனை குறைஞ்சிச்சு அப்படின்னா 3. முன்னாடி எனக்கு எத்தனை இருந்தது? 1 2 3 4 5 மொத்தம் 5 மல்டிப்ளிகேஷன் இருந்தது. அப்போது லென்த் m ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த 5ன்றது எப்படி சேஞ்ச் ஆகுது? m + 1/2. அப்போ 6/2 வந்து 3. கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ எனக்கு லீனியர் ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 3 மல்டிப்ளிகேஷன் வரும். ஜென்ரல் டைரக்ட் ஃபார்மில் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 5 மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ இதுதான் வந்து லீனியர் ஃபேஸ் ஃபார்முடைய அட்வான்டேஜ். இது வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா m ஈக்குவல் டு ஆட் m ஈக்குவல் டு 5 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து வில் ஒர்க் அவுட் ஃபார் m ஈக்குவல் டு ஈவன். லெட்ஸ் டேக் y ஆஃப் ஈவனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? m ஈக்குவல் டு 4 எடுத்துக்கணும். y of n equal to h of 0 x of n plus h of 1 x of n minus 1 plus h of 2 x of n minus 2 plus h of 3 x of n minus 3. Okay, this is for n equal to 4. Symmetry condition என்ன சொல்லுது? linear phase form condition h of 0 equal to இங்கே என்ன வரும்? m equal to 4 அப்படின்னா n equal to 0 அப்படின்னா h of 3, h of 1 equal to h of 2. இது என்ன அப்படின்னா as per the condition h of n equal to h of m minus 1 minus n. n-க்கு வந்து 0 கொடுக்கும்போது n equal to 1 கொடுக்கும்போது m-ஓட வேல்யூ 4 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு இது கிடச்சிரும். இப்போது ஜென்ரலாக வந்து எனக்கு இதில் எத்தனை மல்டிப்ளிகேஷன் இருக்குது? 1 2 இது 3 இது 4 மொத்தம் 4 மல்டிப்ளிகேஷன். ஓகே, இது எப்போ நான் வந்து லீனியர் ஃபேஸ் ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது? என்னோட ஈக்குவேஷன் y of n equal to by using linear phase அப்போ h of 0 x of n plus x of n minus 3 plus h of 1 x of n minus 1 plus x of n minus 2. So I have one multiplication 2. So இப்போ எனக்கு 2 multiplication.
இப்போ 4 மல்டிப்ளிகேஷன்லேருந்து இட் இஸ் ரெடியூஸ்டு டு 2 மல்டிப்ளிகேஷன். கரெக்ட்? ஸோ இதுதான் வந்து லீனியர் ஃபேஸ் ஃபார்முடைய அட்வான்டேஜ். இப்போ இந்த லீனியர் ஃபேஸ் ஃபார்முக்கு நாம் ஜென்ரல் டயக்ராம் வந்து ஒன்று வரைஞ்சிருவோம். ஓகே, ஸோ ஃபார் m ஈக்குவல் டு 4க்கு தனியாக வரைஞ்சிடலாம், m ஈக்குவல் டு 5க்கு தனியாக வந்து வரைஞ்சிடலாம். எப்படி டயக்ராம் வந்து வரும், அந்த டயக்ராம் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து எப்படி டயக்ராம் போடுறது அப்படின்றது. ஓகே, let me move to next slide so that it will be very clear. So first வந்து m equal to 5 case general diagram. இப்போ y of n equal to h of 0 x of n plus h of 1 x of n minus 1, sorry, h of 0 into x of n plus x of n minus 4 plus h of 1 x of n minus 1 plus x of n minus 3 plus h of 2 x of n minus 2. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரக்சர் வரையணும். ஸோ ஆல்வேஸ் வி ஸ்டார்ட் வித் இன்புட் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட் ஒரு நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 4 வந்து நான் ஆட் பண்ணணும், அதை ஹெச் ஆஃப் 0 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அஸ் யூஸ்வல் வந்து எனக்கு இங்கே எக்ஸ் ஆஃப் என் வருது, எக்ஸ் ஆஃப் என் கூட நான் என்ன ஆட் பண்ணணும், x of n minus 4 வந்து நான் ஆட் பண்ணணும். ஓகே, ஐ ஹாவ் ஆடர் ஹியர். இப்போ x of n minus 4 அப்படின்னா இங்கே ஒரு இன்புட் வருது, இந்த இன்புட் வந்து 4 டிலே எலமெண்ட்ஸை தாண்டி வருது. ஓகே, ஸோ அது வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் சம் டிலே எலமெண்ட் ஓவர் ஹியர். ஸோ இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா z பவர் மைனஸ் 4னு வரணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, h of 1 into x of n minus 1. ஸோ இப்போது வந்து நான் வந்து ஒரு டிலே போடுறேன், அது வந்து என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் இது கூட என்னென்னு ஆட் பண்ணணும், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3. இப்போது இங்கே வரும்போது என்னவாகும், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 ப்ளஸ் இது கூட என்ன வரும், இது கூட எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3 வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டிலே வரப்போகுது, ஆர் இந்த இடத்துல வரும்போது எனக்கு z பவர் மைனஸ் 3ன்னு வரணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, h of 2 x of n minus 2. இப்போ நான் இங்கே ஒரு டிலே போடுறேன், இங்கே வரும்போது எனக்கு என்ன வரும், x of n minus 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷனுக்கு வரேன். ஸோ இது இங்கே வந்து z பவர் மைனஸ் 1 வந்துடும். இந்த இன்புட் எகெயின் இங்கே வரும்போது என்ன வரும், சப்போஸ் இங்கே நான் இங்கே ஒரு டிலே போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் பாத், அதாவது இங்கேருந்து இங்கே வரும்போது எனக்கு என்னவாகும், z பவர் மைனஸ் 3ன்னு வரும். சப்போஸ் நான் இங்கே ஒரு டிலே வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கே z பவர் மைனஸ் 1, இந்த டோட்டல் பாத் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு என்ன வந்துடும், z பவர் மைனஸ் 4ன்னு வரும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரும்போது எனக்கு z பவர் மைனஸ் 4ன்னு வந்துடும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டிலே இதை அப்படி போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பார்ட் x of n x of n minus 4 பண்ணிட்டேன், x of n minus 1 x of n minus 3 பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேருந்து ஒரு லைன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு x of n minus 2ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து I am going to add h of 2. h of 2 அப்படின்னு இந்த இடத்துல என்ன வரும், இங்கே x of n minus 2, இங்கே h of 2. அப்போ இந்த போர்ஷனில் என்ன வரும், h of 2 x of n minus 2ன்னு வந்துடும்.
ஓகே, அப்புறம் இந்த பார்ட்லேருந்து நான் ஒரு டேட்டா வந்து எடுக்கிறேன். லெட் மீ புட் ஒன் ஆடர் ஓவர் ஹியர். இங்கே நான் ஏன் போடுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டேட்டா எடுக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனில் எனக்கு என்ன வந்துருச்சு, எக்ஸ் ஆஃப் என் வந்துருச்சு. இங்கே என்ன வந்தது, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 4. இப்போ இது கூட நான் என்ன பண்ணணும், ஹெச் ஆஃப் 0 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஹெச் ஆஃப் 0 இது நேரம் இங்கே வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் என்ன போர்ஷன் இருக்குது, இங்கே இது எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1. இந்த பாயிண்ட் என்னது, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு டேப்டு டிலே லைன் எடுத்தேன் அப்படின்னா அதை வந்து இது கூட ஆட் பண்ணணும். என்ன மல்டிப்ளை பண்ணணும், ஹெச் ஆஃப் 1. இங்கே என்னது, ஹெச் ஆஃப் 2. அப்போ இது எல்லாம் ஆட் ஆகி வந்தது அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் ஒய் ஆஃப் என். ஓகே, ஸோ இப்போ இது ஜென்ரல் ஃபார்மில் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரோக்கீஸ் புக்கு அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் ஜென்ரல் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஹெச் ஆஃப் எம் மைனஸ் 1/2ன்னு இருக்கும். ஏன்னா இப்போ எம் வந்து நம்ம 5 எடுத்திருக்கோம். அப்போ 5 மைனஸ் 1/2ன்றது 2. அப்போ இது ஹெச் ஆஃப் 2. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் என்னது, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹெச் ஆஃப் எம் மைனஸ் 3/2. 5 மைனஸ் 3 2, 2/2 வந்து 1. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் வரும்போது எனக்கு வந்து இது எம் மைனஸ் 1/2, இது எம் மைனஸ் 3/2 அப் டு எக்ஸெட்ரா 2. அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஹெச் ஆஃப் 1 அப்புறம் ஹெச் ஆஃப் 0ன்னு வந்துடும். ஸோ இது வந்து எம் வந்து ஆட் ஃபங்க்ஷனுக்கு இந்த டயக்ராம். ஸோ இதுவே வந்து எம் வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. சேம் அது நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். அதை பார்த்துருவோம். எம் ஈக்குவல் டு 4னா என்ன டயக்ராம் அப்படின்றது. இப்போது எம் ஈக்குவல் டு 4 ஈவன் அப்படின்னா இதோட ஜென்ரல் டயக்ராம் எப்படி இருக்கும். இது ஃபஸ்ட்டு 4க்கு எழுதிட்டு அதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் 0 மல்டிப்ளைட் பை, நான் வந்து 4க்கு தான் நான் வந்து எழுதிட்டுருக்கேன், எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3 ப்ளஸ் ஹெச் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் என்ன டயக்ராம் போட்டனோ அதே சேம். வில் ஸ்டார்ட் வித் எக்ஸ் ஆஃப் என், சேம் டயக்ராம். இப்போ எக்ஸ் ஆஃப் என்னையும் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3யும் ஆட் பண்ணணும். சாரி, ஸோ ஐ வில் புட் ஒன் டிலே எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆஃப் என் எடுத்துக்கிறேன், புட் ஒன் ஆடர். ஸோ இந்த இடத்துல என்ன ஆட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இசட் பவர் மைனஸ் 3ன்னு வரணும். அது இங்கே எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3ன்னு வரணும். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 அப்படின்னா ஒன் மோர் ஆடர் ஹியர். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1, இது எக்ஸ் ஆஃப் என். ஸோ அடுத்து என்ன வேணும், இப்போ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2 அப்படின்னா இங்கே ஒரே ஒரு டிலே மட்டும் போட்டால் போதும். இப்போ இங்கே வரும்போது என்ன ஆகிடும், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2ன்னு வந்துடும். இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இது கூட ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஸோ இங்கே வரும்போது என்ன வரும், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு போர்ஷன் நான் ஆட் பண்ணணும் இல்லையா, நான் இதை பண்ணிட்டேன். ஹெச் ஆஃப் 0 மல்டிப்ளை பண்ணணும், ஹெச் ஆஃப் 1 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா ஹெச் ஆஃப் 0 மல்டிப்ளை பண்ணுறேன்.
அப்போ இது என்ன வந்துடும், எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3. இது மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இது கூட ஆட் பண்ணணும். டோட்டல் அவுட்புட் தான் வந்து ஒய் ஆஃப் என். எது கூட ஆட் பண்ணணும்னா இந்த ஹெச் ஆஃப் ஒன் கூட. இப்போ இது எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட். ஸோ இங்கேருந்து எடுத்து இது கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும், ஹெச் ஆஃப் ஒன் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு என்ன வந்துடும், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு லீனியர் ஃபேஸ் ஃபார்முக்கு எஃப்ஐஆர் ஃபில்டருடைய லீனியர் ஃபேஸ் ஃபார்மோட டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஆக்சுவலி ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்தாலே வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், இது வந்து லீனியர் ஃபேஸ் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்றது. ஓகே, we have an example. So realize the system function using minimum number of multipliers. என்ன question அப்படின்னா h of z equal 1 plus 1 by 3 z inverse plus 1 by 4 z power minus 2 plus 1 by 4 z power minus 3 plus 1 by 3 z power minus 4 plus z power minus 5. ஓகே, ஸோ யூஸிங் மினிமம் நம்பர் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டைரக்ட் ஃபார்மை விட லீனியர் ஃபேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ், நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கொஷின்லேருந்தே வந்து வி கேன் ஐடென்டிஃபை த கிவன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் இஸ் ஃபார் லீனியர் ஃபேஸ் ஃபார்ம். லீனியர் ஃபேஸ் ஃபார்முக்கு தான் நம்ம டயக்ராம் வரையணும். இப்போ லீனியர் ஃபேஸ் ஃபார்முக்கு டயக்ராம் வரையணும்னா நம்ம என்ன பண்ணணும், காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் 1/4 1/4 இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா, அப்புறம் 1/3 1/3 இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா, அப்புறம் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, இது வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நான் முன்னாடி எடுத்தது எல்லாமே வந்து டைம் டொமைன் ஃபார்மில் எழுதியிருப்பேன். இப்போ நம்ம இது கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் இசட் பவர் மைனஸ் 5 ப்ளஸ் 1/3 காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா z பவர் மைனஸ் 1 ப்ளஸ் z பவர் மைனஸ் 4 ப்ளஸ் 1/4 அப்படின்னா z பவர் மைனஸ் 2 ப்ளஸ் z பவர் மைனஸ் 3. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு வந்து மொத்தம் 6 ஆடர்ஸ் வரும், அப்புறம் 3 மல்டிப்ளையர்ஸ் வந்து வரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம் எப்படி பண்ணோம், இட்ஸ் வெரி ஈஸி. வில் ஸ்டார்ட் வித் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இங்கேருந்து எடுக்கிறேன், இந்த எக்ஸ் ஆஃப் என் அப்படியே டேரெக்டாக வந்து ஒரு ஆடரில் ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து 1, இது கூட என்ன ஆகணும், z பவர் மைனஸ் 5 வந்து வரணும். ஸோ z பவர் மைனஸ் 1, இங்கிலிருந்து ஒரு ஆடர், அப்புறம் இங்கே ஒரு இன்புட், அப்புறம் z பவர் மைனஸ் 2, சாரி தட் இஸ் z பவர் மைனஸ் 1, z பவர் மைனஸ் 1, அப்புறம் இங்கே ஒரு ஆடர், அப்புறம் இங்கே ஒரு z பவர் மைனஸ் 1. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு இங்கே வரும்போது எனக்கு வந்து என்ன வரணும், இங்கிலேருந்து எடுக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த பாத் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது z பவர் மைனஸ் 1 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 வரைக்கும் இங்கே வந்துடும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த டேர்ம்னா கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு 1ன்னு கொடுத்தாலே போதும். இதோட இங்கே முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட், இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1/3. ஸோ அஸ் யூஷுவல் இங்கே நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும், 1/3 மல்டிப்ளை பண்ணணும். இதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்.
ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்தால் தான் எனக்கு என்னது ஒய் ஆஃப் என். அப்புறம் இங்கேருந்து ஒரு டேட்டா நான் எடுக்கணும். இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணும் 1/4. இப்போ இந்த பாயிண்டில் என்ன வரும், இது வந்து எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2, அதாவது இசட் பவர் மைனஸ் 2 வரும். இங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், இசட் பவர் மைனஸ் 3 வரும். இங்கே போகும்போது இசட் பவர் மைனஸ் 4 போகும், இங்கே போகும்போது இசட் பவர் மைனஸ் 5. அது அப்படியே அந்த மல்டிப்ளையர்ஸோட ஆட் ஆகி அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இப்போ இது இங்கே வந்து நான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து எனக்கு இங்கே எத்தனை ஆடர்ஸ் இருக்குது, 1 2 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 ஆடர்ஸ் இருக்கா, 1 2 3 4 5. ஸோ இதுலேருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய டிசைன் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றது வந்து ஈஸியாக இருந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து லீனியர் ஃபேஸ் ஃபார்ம் ஃபார் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஸோ லீனியர் ஃபேஸ் கான்செப்டை நம்ம வந்து எஃப்ஐஆர் ஃபில்டர் ஸ்ட்ரக்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் ஃபார்மில் நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த லெக்சருடைய இதான் இந்த லெக்சர். ஓகே, தேங்க்யூ.